தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான தேவ வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா பொல்லாப்பிலிருந்தும் தப்புவித்து நம்மை காக்கிறவராயிருக்கிறார். தேவன் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறார். பிசாசு நம்மை கடந்த காலத்தை பார்க்க வைக்கிறவனாய் இருக்கிறான். தேவன் சொல்றாரு, உன்னால எல்லாம் செய்ய முடியும், கடந்த காலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் கிருபையை கொண்டு நீ எல்லாம் செய்ய இயலும் என்று தேவன் சொல்லுகிறாரு. ஆனா எதிராளி என்ன சொல்றான் தெரியுமா? உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன் சொன்னா, நீ நிறைய பாவம் பண்ணியிருக்கிற, உன் பக்கத்துல நிறைய தப்பு இருக்குது, நீ எதுவும் நல்லது செய்யவில்லை என்று அவன் சொல்லுகிறவனாய் இருக்கிறான். தேவன் ஒரு நாள் நம்முடைய கடந்த காலத்தை குறித்து குற்றம் பேசுகிறவர் அல்ல, குறை கூறுபவர் அல்ல. ஆனா எதிராளி கடந்த கால பழைய வாழ்க்கையை வைத்தே உன்னை கட்டங்கட்டுகிறவனாய் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நல்லதோ கெட்டதோ, அழகா இருக்குதோ இல்ல கெட்டு போன மாதிரி இருக்கிறதோ, எதுவா இருந்தாலும் இந்த எண்ணங்கள் தான் என்ன செய்கிறது என்று சொன்னால், நீங்கள் முன்னேறக்கூடாதபடி உங்களை தடை செய்கிறதா இருக்கிறது. பிசாசு அந்த எண்ணங்களை தான் பயன்படுத்தி உங்களை கெடுக்கிறவனாய் இருக்கிறான். உங்க நேற்றைய நாள் நாளைய தினத்தை கெடுத்துடக்கூடாது, உங்க எதிர்காலத்தை கெடுத்து விடக்கூடாது என்பதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். நாம நம்முடைய ஜெயம் எதிலிருந்து வருகிறது என்று சொன்னால், நாம இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாம பழைய காலத்தில் இல்லாம, வேதம் சொல்லுகிறது பழையவைகள் எல்லாம் மறந்து, பவுல் சொல்லுகிறார், நான் முன்னானவைகளை கடந்து நான் போகிறேன் என்று சொல்லி. உங்க எதிர்காலம் நாளை தினத்தை பழைய கடந்து போன நினைவுகளை வைத்து கெடுத்து கொள்ளாதிருங்கள். மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிசாசினுடைய என்ன தெரியுமா? பழைய நினைவுகளை நம்முடைய மனதில் தொடர்ந்து நம்மளை குற்றம் சாற்றி, பாவிகள் என்று சொல்லி, பலவீனமானவர்கள் என்று சொல்லி, உருப்படாதவர்கள் என்று சொல்லி ரிப்பீட் பண்ணி நம்ம வாயிலே அதை சொல்ல வைப்பதுதான் அவனுடைய பெரும் யோசனையாய் இருக்கிறது. That is the strategy of the devil to suggest his thoughts in our mind. நம்ம மனசுல அவனுடைய எண்ணங்களை அவன் சொல்லுகிறவனாய் இருக்கிறான். அப்படிதான் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் ஏமாற்றினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிக ஜாக்கிரதையாய் இருப்போம். நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நம்முடைய மனதை ஆளுகை செய்யட்டும். ரோமரிலே நாம் வாசிக்கிறோம், அந்த வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உலக மனுஷர மாதிரி யோசிக்காம, பழைய காரியம், பயந்த காரியம், சோர்ந்து போனது, தோற்று போனது அப்படியல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நன்மையும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். God is calling you to renew your mind, transform your mind. That is there your life is. அங்கதான் உங்க வாழ்க்கை இருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட மனதிலே பழைய சிந்தை, தோற்று போன சிந்தை, அவைகள் எல்லாம் இல்லை. God had blessed your life. ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, எங்களுக்கு உம்மை போன்ற மனதையும் தெளிவையும் மன சிந்தையும் மனநிலையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். We have a mindset of Christ. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுடைய பிள்ளைகள் மனதளவிலே போராட்டத்தினாலே பாதிக்கப்பட்டு
சிந்தைகளினாலே அலைகளிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் சிந்தையை கொண்டு இந்த உலகத்திலே ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி உடைய நாமத்துக்கு மேன்மையை கனத்தை கொண்டு வருவர்களாய் நீர் இவர்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.